தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். பழுதடைந்த பேருந்துகளை இயக்க வேண்டாம் என்றும் சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லி பணிமனையை பெண்கள் முற்றுகையிட்டு புகார் அளித்தனர். தடம் எண் 53G என்ற பேருந்து பூவிருந்தவல்லியிலிருந்து இருளப்பாளையம், அக்ரஹாரம், சமத்துவபுரம், உக்கோட்டை, படூர்மேடு வரை இயக்கப்படுகிறது. ஆனால் இந்த பேருந்து நேரத்திற்கு இயக்கப்படவில்லை என்றும் பழுதடைந்த பேருந்துகளை இயக்குவதால் அடிக்கடி பிரேக் டவுன் ஆவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பூவிருந்தவல்லி பணிமனைக்கு வந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அதிகாரிகளிடம் இதுகுறித்து மனு அளித்தனர். 53G படூர்மேடு அந்த ஒரு பஸ் தான், ஆட்டோவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரொம்ப வருஷமா ஒரு 10 வருஷத்துக்கு மேலவே பாத்தீங்கன்னா நிறைய ஓட்டையான பஸ் தான் சொல்லலாம். மழை வந்தா ஃபுல்லா ஒழுகும். இப்ப ரீசெண்டா இன்னும் கேட்டீங்கன்னா இன்னும் ரீசெண்டா அந்த கண்ணாடி எல்லாம் உடஞ்சு கூட ஒரு குழந்தை மேல கூட விழுந்துச்சு, நிறைய கொட்டி விடுச்சு தலையில எல்லாம். அதுக்கப்புறம் இந்த டிப்போல மாத்திட்டு வந்தாங்க. இப்ப நிறைய டைம் காலையில 7 மணி பஸ்ஸே ரிப்பேர் ஆயிடுது. எக்ஸாம் டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்குது, வர முடியல. அதே மாதிரி ஸ்கூல் பசங்க நாங்க பஸ்ல பாத்தீங்கன்னா படூர்மேடு பஸ்ல தான் மெயினா ஸ்கூலுக்கு வர பசங்க அதுல ஃபுல்லா ஏறிட்டு ஒரே இது பண்றாங்க. ஒரு பஸ்ஸே எடுக்கிறதுக்காக அவங்களுக்காகவே டிலே ஆயிடுச்சு, சரியா எடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்காக மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம்ப்பா, சரியா வர மாட்டேங்குது. டிரைவரை கேட்டுமா நாங்க போயிட்டு எங்களுக்கு இருக்கிற பஸ் கொடுக்குற பஸ் தான் எடுத்து ஓட்ட முடியும் அப்படின்றாங்க. சண்டை காட்சி படப்பிடிப்பின் போது நடிகர் சூர்யாவின் தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது. சூர்யாவின் 44வது திரைப்படத்தை பிரபல இயக்குனர் கார்த்தி சுப்புராஜ் இயக்கி வருகிறார். படத்தின் படப்பிடிப்பு அந்தமானில் கடந்த ஜூன் மாதம் துவங்கி முதற்கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்தது. அடுத்த கட்ட படப்பிடிப்பு கடந்த மாதம் 26ஆம் தேதி முதல் ஊட்டியில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற சண்டை காட்சி படப்பிடிப்பின் போது நடிகர் சூர்யாவுக்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த படக்குழுவினர் உடனடியாக படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு சென்னை திரும்பியுள்ளார். அவர் சில நாட்கள் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்.